எங்க இதுதாங்க பித்தப்பை. இந்த சர்ஜரி தாங்க எனக்கு 98ல பண்ணாங்க. இந்த பித்தப்பை கல்லு எதனால வருது? எல்லாருக்குமே இந்த மாதிரி சர்ஜரி தேவையா? இதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது? அண்ட் இந்த சர்ஜரி முடிச்சுட்டு 30 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சர்ஜிக்கல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா ஃபாலோ தட்டிக்கோங்க. எப்போ பித்தப்பையில தேவையை விட அதிகமான கொலஸ்ட்ரால், பித்த உப்புகள், கால்சியம் எல்லாம் சேர்ந்து கட்டிக்குதோ இந்த பித்தப்பை கல்லுங்க ஃபார்ம் ஆகுங்க. இதை தவிர பித்தப்பையே ஸ்லோவா இந்த ஜூஸ் எல்லாம் வெளியில அனுப்பணும். எப்போ அந்த மூவ்மெண்ட் பித்தப்பைக்கு கம்மியாயிருதோ அந்த டைம்லயும் இந்த மாதிரி கல்லுங்க வரும். இது எதனால வருது? மெயின் கேலரிஸ் அதிகமா சாப்பிடுறது, சாப்பிடுற கேலரிஸ்ல அதிக சர்க்கரை, ஃபேட்ஸ் இருக்கிறது, முக்கியமா சடனா நான் வெயிட் லூஸ் பண்றேன்னு கிராஷ் டயட்டிங் இல்லைன்னா நிறைய நேரத்துக்கு ஃபாஸ்டிங் பண்றது. அதுதாங்க நான் பண்ணேன். எனக்கு அதனாலதான் இந்த பித்தப்பை கல்லு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இயர்ல நான் 150 கிலோ இருந்தேன். என்ன பயங்கரமா ஓட்டினாங்கன்றதுனால பயங்கர வெறி கிராஷ் டயட்டிங் இருந்து ஒரு 60 கிலோ கம்மி பண்ணேன். பட் அதுல என் கால் பிளாடரை தொலைச்சிட்டு. ஸோ பித்தப்பை கல் இருந்தா எல்லாருக்குமே ஆபரேஷன் பண்ணுமானா தேவை கிடையாது. இந்த கல்லால உங்க பித்தப்பையில இன்ஃப்ளமேஷன் வருது, இல்ல இன்ஃபெக்ஷன் வருது, இல்லைன்னா பெருசா இருக்க கல்லு போய் ஒரு டியூப் ஏதாவது பிளாக் பண்ணி பித்தப்பை வீங்கிக்குது. அண்ட் இதனால நீங்க எப்ப சாப்பிடுறீங்களோ உங்களுக்கு ரொம்ப வலி இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா தாங்க இதுக்கு சர்ஜரி பத்தி யோசிப்போம். இதை தவிர சில காரணங்கள் இருக்குங்க, ஆனா அது ரொம்ப ரேர். ஃபர்ஸ்ட் 6 வாரம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன சாப்பிட்டாலும் லூஸ் மோஷன் போயிடும், பயங்கரமா வாந்தி வரும். ஒரு 2 வருஷத்துக்கு ரொம்ப ஃபேட்டி ஃபுட்ஸ் சாப்பிட்டேன்னா இல்ல ரொம்ப ஹை குவான்டிட்டி சாப்பிட்டாலும் எனக்கு ஸ்டமக் அப்செட் ஆகும், டைரியா மாதிரி வரும். ஆனா அதுக்கப்புறம் இன்னைக்கு தேதி வரைக்கும் எனக்கு சாப்பாடுல ஒரு பிரச்சனையும் இருந்தது இல்லைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் இந்த சர்ஜரி எனக்கு பண்ணது காலமான ப்ரொஃபசர் டாக்டர் அசோக் சுந்தர்ராமன். அவர் தான் என்னோட செகண்ட் யூனிட் சர்ஜிக்கல் சீஃபா இருந்தார். எப்போ எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சோ அவருக்கு இந்த சர்ஜரி எனக்கு அருமையா பண்ணதுக்கு ஒரு பெரிய நன்றி. இதே மாதிரி வேற ஏதாவது சர்ஜரிஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.